வணக்கம் மக்களே. வாழப்பளைக்க துபாயில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இதுதான் நடைமுறை அப்படின்னு துபாய் சந்தில் புகுந்து நண்பன் வீட்டில் விருந்து, அதுக்காக மெட்ரோவில் ஏறி போக போகிறோம் பறந்து. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி மெதுவாக போர்வை எடுத்து வச்சுட்டு 2 பேர் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் கதவு பூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா வெட்ட வெளிச்ச வானத்தில் மேகங்கள் சூழ பறவைகள் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு ரோட்டில் கார் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. வானத்தை ரசித்து முடிச்சு பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷில் வச்சு பாத்ரூமை பார்த்து போயிட்டேன். நேற்று ஊற வச்ச துணியை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு பல வருடமாக துவைக்காமல் கிடந்த போர்வையை எடுத்து துவைக்கலாம்னு கொண்டு வந்து ஒரு உதறுனா மண்டையில் இருக்க முடியெல்லாம் போர்வைக்குள்ளே தான் இருக்குது. சல்லியாக நொறுக்கிட்டீங்களாடான்னு முடியை பார்த்து கவலைப்பட்டுட்டு தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு பல்லு விளக்க கிளம்பிட்டேன். இந்த போர்வையை துவைக்கணும்னா மட்டும் மனசே வர மாட்டேது. நாளைக்கு துவைக்கலாம்னு நாள் தான் போய்கிட்டே இருக்கு. கடைசியாக ஒரு வழியாக அந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு தான் அந்த நாள். ஒரு வழியாக துவைச்சு முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு வெளியே. போர்வையை தூக்கி கையில் போட்டால் வெயிட்டு ஒரு 20 கிலோ இருக்கும் போல். எப்பாண்டு தூக்கி வெளியே கொண்டு போய் துணியை பூரா எடுத்து காய போட்டு போர்வை இழுத்து விட்டு கிளிப்பே இல்லை கிளிப்பை ஒன்றுன்னா தேடி மாட்டக்குள்ளே வீடு விழுந்துக்குச்சு. அப்படியே ரூமுக்கு வந்து பேண்ட்டை தூக்கி மாட்டிட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்த டிஷர்ட்டவே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே பேண்ட்டை சட்டையை மாட்டிக்கிட்டு கண்ணாடியை திரும்பி பார்த்தா மக்கள் நீதாண்டா டிரைவர்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வாட்டிக்க ஆயில கொஞ்சோன்னு கையில் ஊற்றி வெள்ளை மண்டையை மறைச்சிட்டு சீப்பை எடுத்து சீவிட்டு கிளம்பியாச்சு வெளியே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம அண்ணன் வர காப்பி வச்சு குடிச்சிட்டு நமக்கு கொஞ்சோன்னு வச்சுருந்தாரு. அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி கொண்டுட்டு போய் ரூமில் உட்காந்தாச்சு. யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு 2 பன்னு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து ஒரு 4 தின்னுட்டு அப்படியே காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. உங்ககிட்ட காமிச்சது தான் 2, ஆனால் நான் தின்றது 4. அப்படியே காப்பியை குடிச்சு முடிச்சுட்டு போய் கழுவி வச்சுட்டு கிச்சனில் இருக்க குப்பையை தூக்கி கார்பேஜில் போட்டுட்டு கிளம்பியாச்சு வெளியே. நான் இருக்கிறது 4வது ஃப்ளோரு. இங்கே தூக்கி போட்டால் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் விழுந்துடும் குப்பை தொட்டியில். அப்படியே போய் செருப்பு எடுத்து மாட்டிக்கிட்டு லிஃப்ட்டை திறந்து உள்ளே போய் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்காக கூட காணோம். சுப்பிரபாதம் பாடுற மாதிரி மயான அமைதியாக இருந்துச்சு வெளியே காலங்காத்தால். இந்த நூன்காரங்க பாவத்தை அவங்க மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம ஏரியா. வாங்கடா டேய், யாராக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம் ஒரு கை. சும்மா சொன்னேன் மக்களே, யாரும் வந்துடாதீங்க, எனக்கே கஞ்சி இல்லை. பாதையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இதுதான் ரோடு, சோத்தை போட்டு சாப்பிடுன்னு ரோடு வாவான்னு சொல்லு மக்களே. அம்புட்டு நீட்டு அம்புட்டு கிளீனு. ஆனால் நான் தட்டில் தான் போட்டு சாப்பிடுவேன் மக்களே. இது 2 ரோட்டுக்கும் இடையில இருக்க பாலம் மக்களே. அதில் இருக்க படிக்கட்டில் ஏறி லிஃப்ட்டில் ஏறி மேலே வந்திருக்கேன். அதில் தான் அந்த சைக்கிள்காரன் போகிறேன். பார்த்தீங்களா எப்படி பாலம் கட்டி வச்சுருக்காங்க ரோட்டுக்கு நடுவில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. படிக்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க மக்களே. தார் ரோடு படிக்கட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நடப்பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு குப்பை இருக்காது ரோட்டில். பார்த்தீங்களா கண்ணாடி மாட்டியிருக்காங்க மக்களே. இதை பார்த்தீங்களா இதே ரவுண்டாக போடு. அங்கிட்டு பாருங்கள், ஐயோ பஸ்ஸு வருது பாருங்கள். அங்கே பாருங்கள் பஸ்ஸை பாருங்கள். சிவப்பு கலர் பஸ்ஸு, போட்டிஎம் பஸ்ஸு. அதில் போட்டு பாருங்கள் போட்டிஎம் விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் பஸ்ஸில் வச்சுக்கிட்டு போட்டிஎம் விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து மெட்ரோக்கு தான் மக்களே நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த வழியாக தான் போகணும் மெட்ரோக்கு. பார்த்தீங்களா இங்கனக்குள்ளே மட்டும் ரோடு போட மறந்துட்டாங்க. போடுவாங்க. அந்த இடத்த பார்த்தீங்களா மக்களே. அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, நடுவில் ரோடு இருக்குது. இங்கே நான் நடந்து போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா வாக்குவே இருக்குது இங்கனக்குள்ளே இடையில. இங்கிட்ட அங்கிட்டு வண்டி வரதான் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகணும். நம்ம ஊர்னா சாமியை கும்பிட்டுட்டு போகணும். அவ்வளோதான் எங்கள் வித்தியாசம். துபாயில் நடந்து போகும்போது தடுக்கி விழுந்தால் பல்லு போயிடும். ஆனால் நம்ம ஊரில் தடுக்கி விழுந்தால் தலையே போயிடும். அதுதான் வித்தியாசம். அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். இதை பார்த்தீங்களா, இது வந்து பழைய துணி இதெல்லாம் தேவையில்லைன்னா அதுக்குள்ளே போட்டோம்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக அங்கே நமக்குள்ளே வச்சுருக்காங்க துபாய் கவர்மெண்ட்டு. ஒரு வழியாக மெட்ரோ பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்களா சைக்கிளெல்லாம் இங்கே நிப்பாட்டிட்டு மெட்ரோக்குள்ளே போயிட்டு பள்ளிக்கூடம் டியூஷன் போகிறவங்களாம் போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா மோட்ரு படிக்கட்டு ஏறிட்டோம்னா அதுவாக கொண்டு போய் மேலே விட்டுரு. இதே மெட்ரோ. இந்த காடை தூக்கி இங்கே வச்சோம்னா அது ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனவுடனே அப்படியே மேலே போனோம்னா மெட்ரோக்கு எப்படி எல்லோரும் வரிசையில் நிற்கிறாங்க பாருங்கள் மக்களே. வரிசை தெரியுதா உங்களுக்கு? வரிசையில் நிற்கிறாங்க பாருங்கள். வரிசையில் மெட்ரோ வந்துருச்சா. மெட்ரோ வந்தவொடனே எல்லோரும் அவன் பாதையில் போய்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள் எப்படி கம்மையாக போய் அவன் பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. இதை பாருங்கள் மக்களே. இதை பார்த்தீங்களா இதுதான் துபாய் ரோடு, ட்ரெயின் ரோடு.
ஒரு குப்பை இருக்காது. பார்த்தீங்களா வீதியை எப்படி இருக்குன்னு? அப்படியே ஏறி வந்தாச்சு மக்களே. நம்ம ஏறின இடத்துலேருந்து நம்ம நண்பனோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனு. பாருங்கள் எத்த தட்டி இருக்குன்னு பாருங்கள். எனக்குள்ளே காடை வச்சோம்னா திரும்ப திறந்துடும். இது போகிறது அங்கே வச்சோம், இங்கே வெளியே வந்தாச்சு. எத்த தட்டி இருக்கு பாருங்க. இப்போ மெட்ரோவிலேருந்து நான் கீழே இறங்கிட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கவே. எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். தரையில் இல்லை மக்களே, வானத்தில் வச்சுருக்காங்க. மெட்ரோவை வானத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி திறக்குன்னு. பார்த்தீங்களா அந்த ரோடு, அதே மெட்ரோ ரோடு பார்த்தீங்களா அங்கே பாருங்க. அனாதையாக வச்சுருக்காங்க வானத்தில். இங்கனக்குள்ளே புதுசாக துபாய்க்கு முனிசிபாலிட்டி வந்து புதுசாக ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஃபுல்லாக சோலார் தான். சோலார் பேனலை வச்சு ஃபுல்லாக சுற்றி கட்டுறாங்க. கட்டினா அது ஃபுல்லாக கரண்ட் வந்து சோலாரில் இருந்தே எடுக்க போகிறாங்களாம். வேறு இன்ஜின் எதுவும் கிடையாது, சோலார் தான். சோலாரை வச்சு அது மூலமாகவே கரண்ட் உற்பத்தி பண்ணி அந்த பில்டிங் மொத்தமும் ரன் ஆக போதான். அதுக்காக துபாய் முனிசிபாலிட்டி கட்டிக்கிட்டு இருக்குது இந்த பில்டிங்கை. பாருங்கள் எத்த தட்டி இருக்குன்னு. ஒரு 4-5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இன்னும் 2 வருஷத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதை பாருங்கள் மக்களே, நடந்து போகிற வழியில் 2 பக்கம் பூச்செடி நட்டு வச்சுருக்காங்க. பூச்செடிக்கு இடையில் பைப்பெலாம் இருக்குது, அதெல்லாம் நான் காட்டல உங்கள்கிட்ட. பாருங்கள் களை எடுக்கிறாங்க. இந்த வரேன் பாருங்கள், களை எடுத்து உள்ளே பிடுங்கி கொண்டுட்டு போய் அங்கிட்டு போட்டு தூக்கி கொண்டு போகிறாங்க. இதுதான் நடந்து போகிற பாதை. ரோடு எப்படி அங்கிட்டு போகுது பாருங்கள். இன்டர்லாக் போட்டிருக்காங்க மக்களே. ரோட்டில் இன்டர்லாக் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் தார் ரோடு போடவே அழுவாங்க. இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த துணி பழைய துணி போடுறது. ரூம் பக்கத்தில் வந்துட்டேன் மக்களே. நண்பன் ரூம் பக்கத்தில் இந்த முன்னாடி இருக்க பில்டிங் தான். இந்த பில்டிங் தான் அவன் பில்டிங். இங்கே தான் பிச்சை எடுக்கிறியான் அவன். செக்யூரிட்டி வேலை பார்க்குறான் மக்களே. என் நண்பன் இங்கே தான். ரூமுக்கு வந்து பார்த்தா லைட்டை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. இந்த லைட்டை பார்த்தீங்களா, கீழே போட்டவுடனே அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் மக்களே. வெளியே மேலேயும் கீழேங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கிட்டு இங்கிட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு மதியானம் போய் சமையல் பண்ணி சாப்பிட்டோம் மக்களே. எப்போ வந்தாலும் என்னையவே சமைக்க விட்றாங்க மக்களே. விருந்தாடி வந்தவனை சோத்தாக்கி உட்கார வச்சு போடுவாங்களாம். இவங்க என்னையை சமைக்க விட்டு என்னையவே திங்க விட்றாங்க மக்களே. சரி என்ன கொடுமைன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு 7 ஸ்ப்ரைட் வாங்கி வச்சுருந்தாங்க மக்களே. அதை ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே சரிடா டாட்டா பாய் பாய்டான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஸ்ப்ரைட்லேயும் பன்னீர் சோடா வச்சுருக்காங்க மக்களே. இப்போ பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வாட்டர் கேனு, அது வந்து பன்னீர் சோடாவான். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாடார் கடையில் வாங்கி குடித்தேன் பன்னீர் சோடா. அப்போ நாங்கள் களை எடுக்க கொத்தனார் வேலைக்கு போவோம். சித்தாள் வேலைக்கு போயிட்டு வந்து அவர் கொடுப்பார். ஒரு 60 ரூபா 80 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த கடையில் பார்த்தீங்களா நாங்கள் பெரிய ஆள்றான்னு சொல்லி பன்னீர் சோடா வாங்கி குடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் ஒரு கால மக்களே. அப்படியே குழம்ப ஊற்றி சாப்பிட்டுட்டு பன்னீர் சோடாவை ஒரு கிளாஸ் 2 கிளாஸை குடிச்சிட்டு சேர்றா மாப்பிள்ளை வரட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மக்களே. போகும்போது குழம்பு ஃப்ரை 2லையுமே கொஞ்சோண்டு பார்சலை போட்டுக்கிட்டு அப்படியே அவனு மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொன்னேன் மக்களே. அப்படியே கூப்பிட்டுட்டு வாடா போவோம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் மக்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. டாட்டா பாய் பாய்.